அண்ணா ரேட்டை பார்த்து கொடுங்க அம்மா, எல்லாம் ஒரே ரேட்டு தாம்மா, டிஸ்கவுண்ட் தான் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. என்னடி இந்த கடை தான் சொன்னியா? அப்பாடா, ஏன்பா தம்பி எவ்வளோ இது எல்லாமே? என் பேத்திக்கு வேணுமா, நல்லதா பார்த்து எடுத்து கொடு. ஆனா கம்மியா இருக்கணும், விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்குள்ள எடுத்து கொடுமா. ஏமா எங்கெந்தம்மா நீ கிளம்பி வந்துடுற? ஸ்டார்டிங் ரேட்டே 5 ரூபாய் தான், வேற ஒரு கொடி தான் கிடைக்கும், வேணா வாங்கிக்கலன்னா கிளம்பினேரு. என்னது கிளம்பினேரா? என் ஏரியாக்குள்ள வந்து என்னைய கிளம்பிடு சொல்றியா? ஏமா அந்த ஆள்கிட்ட எல்லாம் வாங்காதம்மா. பாட்டி அந்த அண்ணன் நல்லதான் தராரு, வாங்கிக்கோங்க. என்ன நல்லா தராரு? ஒரு கொடி கேட்டா 5 ரூபாய் 10 ரூபான்னு சொல்லணும், அதை விட்டுட்டு வேணா வாங்கலன்னா போன்னு சொல்றான் அந்த ஆளு. நான் அப்படியாம்மா சொன்னேன்? இங்க பாருமா, இருக்கத்துலயே 5 ரூபாய்னா இது ஒண்ணு மட்டும்தான், வேணா வாங்கிக்கோ. ஒண்ணு இங்க பாரு, என்கிட்ட டிசைனா இருக்கு, இது எல்லாமே 10 ரூபாய் 15 ரூபாய் வரும். இதோட ரேட் வந்து 25 ரூபாய். இது வந்துன்னா 10 ரூபாய் வரும். இதுலயே டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ உங்க பேத்தி கேட்டீங்கல்ல, உங்க பேத்தி கையில புடிச்சு எடுத்துன்னு போற மாதிரி கொடி கூட இருக்கு. இங்க பாருங்க, இது எல்லாமே கையில பிடிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கொடி. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தரேன். அதை விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்க. ஏன்பா எனக்கு என்ன வேணும்னு இருக்கட்டும், இரு. என் பேத்திக்கு கூட தான் வந்தா, எங்க போனானே தெரியல. ஏன் அஞ்சலி, எங்கடி போயிட்டே நீ? உனக்கு பிடிச்சத நீ தானே வந்து வாங்கணும், வா, எது வேணுமோ வந்து வாங்கிக்கோ. இப்ப சொல்றீங்களே, இது கரெக்ட். குழந்தைங்களுக்கு தான் தெரியும் என்ன வேணும்னு சொல்லிட்டு, நீங்க வந்து நின்னுக்குன்னு இது அதுன்னு கேட்டா என்ன பண்றது? பாட்டி பாட்டி வந்துட்டேன் பாட்டி. பாட்டி எனக்கு வந்து அங்கிள் கையில புடிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கொடி ஒண்ணு கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு அப்புறம் நெஞ்சில குத்திப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கொடி கொடுங்க அங்கிள். மொத்தம் வந்து 2 கொடி கொடுங்க, அது போதும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னு இந்த இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கொடுங்க அங்கிள். இது எவ்வளோ அங்கிள் இதோட ரேட்டு? நல்லா இருக்கு. அதோட ரேட் வந்து 25 ரூபாய் வருமா? கையில பிடிச்சிட்டு போவாங்கல்ல, அதோட ரேட் வந்து 15 ரூபாய் வரும். ஓ அவ்வளவு வருமா? சரி சரி ஆயா, காசு கொடுத்துரு ஆயா. 15 ரூபாய் வருமா? அப்புறம் அது வந்து 25 ரூபாய் வருமா ஆயா? மொத்தம் வந்து பாத்தியா அப்படின்னா 50 ரூபாய் வரும், அவ்வளவுதான் ஆயா. அது மட்டும் கொடுத்துரு. ஏமா கணக்கெல்லாம் சூப்பரா போடுற போல. 50 ரூபாய் எங்கம்மா வருது? 40 ரூபாய் தானே வருது. 25 ரூபாய் ஒரு 15 ரூபாய் சேர்த்து 50 ரூபான்னு சொல்ற. என்னதான் படிக்கிறியோ? அங்கிள் நான் நல்லா தான் படிப்பேன். இப்ப வந்து கொஞ்சம் குழம்பிட்டேன், அவ்வளவுதான். சரி சரி, என்னமோ குழம்புன. 40 ரூபாய் ஆச்சுமா. என்ன எல்லாருமே வண்டிக்காரன் நிக்கிறீங்க? அண்ணா என்ன புதுசா வண்டியில எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அங்க கடை தானே வச்சிருக்கீங்க, இப்ப புதுசா பாக்குற வண்டியில எல்லாம் போட்டு எடுத்துட்டு வர்றது? ஆமாமா, கடையிலயே வச்சா ஓட மாட்டுது, அதனாலதான் வண்டியிலேயே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, சரிங்கண்ணா. என் பொண்ணு கூட ஏதோ காம்படிஷன்ல கலந்துருக்கலாம், அதனால கொடி வந்து இந்த கையில புடிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கொடியும் அப்ப நெஞ்சில குத்துற மாதிரியும் ஒரு கொடி கொடுங்கண்ணா. அது போதும், ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணா, அது 2 மட்டும் கொடுங்க. எவ்வளவுண்ணா ஆச்சு? அது 2 சேர்த்து 40 ரூபாய் ஆச்சுமா. இப்ப அந்த குட்டி பாப்பா கூட அதான் வாங்கியிருக்கு. அப்படியா அஞ்சலி, நீயும் அதை தான் வாங்கியிருக்கியா அஞ்சலி? ஆமாங்க ஆண்டி, நான் கூட அதை தான் வாங்கினேன். ஏன்னா அப்பதானே கையில ஒண்ணு வச்சுக்கலாம் ஜாலியா, அதனாலதான் ஆண்டி. சரி சரி, தனும் அதை பார்த்து கேட்பான்னு நினைச்சேன். நீயும் அந்த மாதிரிதான் வாங்கின. சண்டைலாம் போட்டுக்க மாட்டீங்கல்ல? அதெல்லாம் போட்டுக்க மாட்டேன் ஆண்டி. சரி 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 அண்ணா, கொஞ்ச நேரம் இருங்க, வீட்டுக்கு போய் காசு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே கடையில இருந்து வந்துட்டேன், அதனால தான் எதுவும் எடுத்துட்டு வர முடியல. சரிம்மா இங்கே நிக்கிறேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. என்ன பாப்பா, நீ காசு எடுத்துட்டே வரல? அங்கிள், எங்க ஆயா காசு எடுக்க தான் வீட்டுக்கு போயிடுவாங்க, வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அங்கிள். அதுக்குள்ள வந்து காசு எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கோவம் பாரு, எல்லாருக்கும் மூக்கு மேல கோவம் வந்துருது, சின்ன குழந்தைங்களுக்கே. சரி, எல்லாரும் வாங்கிட்டாங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். கொடிமா கொடி 5 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 5 ரூபாய்ல இருந்து இருக்கு கொடிமா கொடி. இது எல்லாமே வாங்கியாச்சு. ஏய், அதுக்குள்ள தூங்கிட்டியா? தனு எழுந்துறேன், தூங்குற மாதிரி நடிக்காதீங்க. பாரு, உனக்கு தேவையானது எல்லாமே வாங்கி வந்துட்டேன், நீ கேட்டது எல்லாத்தையுமே. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டி, இங்க பாரு, வந்து பாரு. அப்படியா, பாக்கலாம். ஆமாமா, எல்லாமே இருக்கு இங்க, சூப்பரா இருக்கு. அம்மா எனக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்களா? வேற யாருக்கு வாங்கிட்டு வந்தேன்? உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு, கொடி வாங்கிட்டு வந்துட்டேன், உனக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன், பாப்பாக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இன்னொன்னு இருக்கு, அவ அஞ்சலி எடுத்துட்டு போயிருக்கா, அஞ்சலி எடுத்துட்டு வந்து தருவா. சரியா? அவங்க அம்மா கிட்ட காண்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனா. சீக்கிரமா நாளைக்கு காலைல எழுந்து குளிச்சுட்டு கிளம்பணும். குளிக்காம கப்போட எல்லாம் கிளம்ப கூடாது. சரியா? நாளைக்கு நாளைக்கு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுவீங்கல்ல? ஆமாமா, காலையில இருந்து எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், இப்ப போய் தூங்கு போ. அம்மா, மேக்கப் செட் போடணும், அப்புறம் எனக்கு லிப்ஸ்டிக் போடணும், மேக்கப் எல்லாம் பண்ணி விடணும். அப்புறம் எனக்கு வந்து
நெக்லஸ் எல்லாம் போட்டு என்ன அழகா ரெடி பண்ணி விடுங்க. நான் போய் அழகா ஸ்பீச் சொல்லிடுவேன். நீ சூப்பரா சொல்வேன், எனக்கும் தெரியும். சரி சரி, இப்ப போய் தூங்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு. சரிங்கம்மா, எனக்கு இந்த கொடி குத்தி விடுங்க. இதுதான் 2 அழகா இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால எனக்கு இது குத்தி விடுங்க. அம்மா இது உங்களுக்கு கூட நல்லா இருக்கும்மா. ஆமாண்டி, எனக்கு வாங்க மறந்தே போயிட்டேனே. சரி சரி, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ போய் படுப்போ, டைம் ஆகுதுல்ல, நாளைக்கு காலைல சீக்கிரமா எழுந்துக்கணும். சரியா? ஓகேம்மா, நான் போய் தூங்குறேன். நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், நீங்க எடுத்துட்டு வந்தீங்களே சொல்லிட்டுதான் எழுந்து வந்தேன். நான் போய் தூங்குறேம்மா. குட் நைட். பாய்மா. குட் நைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காரு பர்த்டே விஷ் பண்ணணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. நாளைக்கு வீடியோல விஷ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.